இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மேக்ஸ்வெல் வந்து ஆர்சிபியை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஸோ இதிலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வருஷம் ஆர்சிபிக்கு மேக்ஸ்வெல் ஆட மாட்டார்னு. ஸோ அவரை ரிலீஸ் பண்ண அதிக சான்சஸும் இருக்குது. ஸோ சான்சஸ் இல்லை, ரிலீஸ் பண்ண தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா சும்மாலாம் அன்ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்போன்னா அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் ஆப்ஷன் போக சான்ஸுகள் இருக்குது. ஸோ இவரை வந்து பிக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு டீம் பிக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம சிஎஸ்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா வருஷம் இவருக்கு வந்து நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 2022 மெகா ஆப்ஷன் நடந்தப்போயும் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நம்மளால் எடுக்க முடியல. ஆர்சிபி வந்து அதிக அமௌண்ட் வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து மொயின் அலியை நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் ஆப்ஷனுக்கு வராருன்னா நம்ம அவரை எடுக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்களேன் கைஸ், மேக்ஸ்வெல் வந்து ஒவ்வொரு டீமுக்கு போயிட்டும் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டார். ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டி, இல்லை ஒரு சீசன் மட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டுவார். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போனால் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் காட்டுறது, ஐபிஎல்னால் எதுவுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸே காட்டாமல் சும்மா இருந்துட்டு போகிறது, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இவர் வந்து சேம் அதே ஜெர்சி கலருக்கு தான் விளாட போகிறாரு. அது மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வந்து ரிதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சாம்பியன்ஸ் டீம், அது இல்லாமல் எல்லோ ஜெர்சி வேறு. ஸோ மேக்ஸ்வெலுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் வந்து ஃபுல் ஃபார்மில் தான் வருவாருன்னு சொல்லுவேன். ஸோ மேக்ஸ்வெலை மட்டும் சிஎஸ்கே எடுத்துட்டாங்கன்னா ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்லே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பவுலிங் அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டிங் அட்டாக்கும் இருக்குது தான் கைஸ். ஸோ நல்லா நம்ம லைனப்ஸை ரீட்டைன் பண்ணி கரெக்டாக வந்து எப்படி பில்ட் பண்ணுவோம் கரெக்டாக பில்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல் மட்டும் சென்னைக்கு வந்தார்னா யோசிச்சு பாருங்கள் மற்ற டீம் நிலைமையை. ஸோ மேக்ஸ்வெல் பயங்கரமாக ஆடுவார். அதுவும் இல்லாமல் சேப்பாக் ஸ்பின் பிச்சில் இவர் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸும் பண்ணலாம் இவரோட ஸ்பின் எபிலிட்டி வச்சு. ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டீமுக்கு கொடுக்கறது பயங்கர லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், இவர் வருவாரா மாட்டாரா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மிச்சப்படி அதெல்லாம்